வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு என ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கடந்த தேர்தலில் 173 தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் கண்டது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு நேரலில் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். திமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அண்மை செய்தியை பார்த்தோம். இதுகுறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். கடந்த 2021 தேர்தலில் திமுக நேரடியாக 171 தொகுதிகளும் உதயசூரியன் சின்னத்தில் 14 தொகுதியிலும் மொத்தமாக 187 தொகுதியில் உதயசூரியன் களம் கண்டது. 14 தொகுதிகளை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, அதாவது மதிமுகவுக்கு 6 தொகுதியும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதியும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதியும், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 1 தொகுதியும் என கூட்டணி கட்சிகளுக்கு 14 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக முடிவெடுத்து நின்றது. அதன் அடிப்படையிலே தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அந்த எண்ணிக்கை குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போது, அதாவது கடந்த 2021 கட்சியில் திமுக கட்சியில் இருந்த எந்த கட்சியுமே தற்போது வரை விலகவில்லை. அவர்கள் அனைவருமே வருகின்ற தேர்தலும் சேர்ந்துதான் நிற்கிறார்கள். ஆனால் புதிய கட்சிகளுடைய வரவு என்பது திமுகவில் தவிர்க்க முடியாதாக இருக்கிறது. குறிப்பாக தேமுதிக திமுகவில் இணைந்திருக்கிறது. அதே போல கடந்த 2024ஆம் ஆண்டு மாநிலங்களவை தேர்தலில் கமலருடைய மக்கள் நீதி மையமும் இணைந்திருக்கிறது. அதே போல ஜனநாயக மனிதநேய மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. அதாவது கருணாசனுடைய கட்சியும் இணைந்திருக்கிறது. ஏனென்றால் இதுபோன்ற கட்சிகள் இணைந்திருப்பதன் காரணமாக அவர்களுக்கு கூடுதலாக இடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தற்போது ஒதுக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக திமுக தங்களுடைய கூட்டணிக்கு இடம் ஒதுக்க வேண்டிய தேவை இந்த தேர்தல் இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் புதிதாக கட்சியில் இணைந்த தேமுதிகவிற்கு இடம், அதாவது சராசரி 7 முதல் 10 இடம் ஒதுக்கினால் கூட அந்த கூட்டணி இடம்ங்கிறது திமுக நிற்கக்கூடிய இடமாகத்தான் இருக்கும். வேற என்னென்றால் தற்போது இருக்கும் சூழலில், அதாவது 2017 இருந்தே தொடர்ச்சியாக இந்த கட்சிகள் எல்லாம் தற்போது திமுகவுடன் அங்கம் வகிக்கிற கட்சிகள் எல்லாம் 2017 இருந்தே அவர்கள் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இருந்து வருகிறார்கள். எனவே அவர்களுடைய இடத்தை குறைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் கடந்த தேர்தலின் போது சிபிஎம்முக்கு 5 இடமும், இந்திய கம்யூனிஸ்டுக்கு, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 6 இடமும், இந்திய கம்யூனிஸ்டுக்கு 6 இடமும், மதிமுகவிற்கு 6 இடமும், விசிகவுக்கு 6 இடமும் என தலா 6 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக வருகின்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தனி சின்னத்தில் தான் நின்று போட்டியிடுவோம் என்று கூறியிருக்கிறார்கள்.